வியூவர்ஸ், இது நம்ம வெற்றி மொழி. இன்னைக்கு நாம பார்க்க போறது எங்க பேத்தி சொன்ன மாதிரி என்னோட ஐடியாங்க தோசை செய்யறது எந்த செலவுமே இல்லை. தக்காளி மட்டும் வச்சு செய்யறதே என் தோசை மொறு மொறுன்னு இருக்கும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். தக்காளி தோசைக்கு தேவையான பொருட்கள் இது டீட்டெயிலாக நான் செய்ய உங்களுக்கு சொல்கிறேன். 1 கிலோ புழுங்கல் அரிசிக்கு நாங்கள் 100 உளுந்து போட்டு அரைச்சிட்ருக்கோம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. 1 கிலோவுக்கு 100 உளுந்து மறந்துடாதீங்க. தக்காளி தோசைக்கு அரைக்க தேவையான பொருளெல்லாம் போட்டுட்ருக்கேன். 7 தக்காளி, 10 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 சைஸ் இஞ்சி போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம தோசை மாவு நல்லா அரைச்சிட்டு வருதுங்க. முடிய போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை தோசை மாவில் நான் கலந்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதில் நான் இப்போ உப்பு போட போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா ஃபைனாக இருக்கணும். அப்போ தான் தோசை மாவு கூட உங்களுக்கு நல்லா கலந்து வரும். நீங்கள் உதிரியாக அரைச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கலந்து விடணும். இந்த தண்ணி ஊற்றுறது நீங்கள் வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம அரைச்ச மிக்சியிலேருந்து அந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம். அதான் டேஸ்ட்டும் இருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. மிச்சம் இருக்குது பேஸ்ட்டு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா கலந்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லாயிருக்கும். டேஸ்ட் எல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக கலந்துரும். இந்த மாதிரி கலக்கணும். நல்லா கலந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சிலேருந்தால் உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் போடலை, எனக்கு இந்த கொரோனா டைமிங்கில் கிடைக்கல. நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமிங்கில் நம்மளுக்கு எளிமையாக செய்யக்கூடிய தோசை இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, மொறு மொறுன்னு. தக்காளி தோசை ரெடி. இது நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், பட் சட்னி சாம்பார் கூட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் கண்கள் எங்கள் கனவுகள். இது உங்களின் வெற்றி மொழி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.